நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்னுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாததல்ல, தேவனாலே எல்லாம் கூடும். லூக்கா சுவிசேஷத்திலே நீங்க திருப்பி வரும் பொழுது, அங்கு 1ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கொள்ளும் பொழுது, லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் அங்கு பார்க்கும்போது 37ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. எல்லாம் ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் மிகுந்த நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மன மகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காகவே நாங்கள் நோக்கி பார்த்து துதிக்கிறோம். ஆண்டவர், எந்த காரியமாக இருந்தாலும் இந்த மாதம் எழுப்புதல் அக்கினி சீயோன் சபையாருக்கு எந்த காரியமாக இருந்தாலும் என் ஆண்டவர் அதை வாய்க்க செய்ய உபாகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தின் வழியாக அதை நீர் செய்து முடிப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேவனால் எல்லாம் கூடும். இந்த மாதங்களுக்கு தருகிற ஐஸ்வர்யம், ஆசீர்வாதம், பலன், சுகம், பாதுகாப்பு, போஷிப்பு எல்லாம் உங்களால் கூடும். நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கொண்டே ஆண்டவர் பேசுகிறார். நாங்கள் அனைவரும் கேட்கிறோம். நீ பேசும் ஆண்டவரை நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு பாடலை நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அற்புத அற்புத அற்புதர் இயேசு அற்புதர், அன்றினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர் சொல்லி, ஒருவேளை அற்புதம் பெற்றுக்கொள்ளாதவர்கள் யாராக இருப்பீர்களானால் இந்த பாடலை என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் பாடும் பொழுது உங்களுக்கு ஒரு விசுவாசம் இருக்குமானால் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் என்ன செய்வார்? செய்து கொடுப்பார். அற்புதர் 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 இயேசு அற்புதர், அன்றினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதர், எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். விசுவாசத்தோடு எத்தனை தொல்லைகள் நம்மை சொந்த போதும் காத்த இயேசு அற்புதர். உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே.
அற்புதமே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதமே. பாருங்கள் போடுங்கள் சந்தோஷத்துடனே சங்கீதம் பாருங்கள். பாருங்கள் போடுங்கள் சந்தோஷத்துடனே சங்கீதம் பாருங்கள். அற்புத 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 இயேசு அற்புத. அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புத 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 இயேசு அற்புத. அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புத. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மறுமாய் அந்த வார்த்தை லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக கேட்கலாம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எந்தெந்த காரியமெல்லாம் உங்களுக்கு கடினமா இருக்கிறதோ, கஷ்டமா இருக்கிறதோ, எந்த காரியம் செய்யக்கூடாதபடி, எந்த காரியம் வாய்க்க கூடாதபடி எதெல்லாம் உனக்கு தடையா இருக்கிறதோ, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் அல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் என்ன செய்ய ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. உபாகமம் புஸ்தகத்தை நீங்க எடுத்துக்கொள்ளும் பொழுது 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, உபாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை ஒருவர் வாசித்து கேட்கலாம். நியாயத்திலே முகதாட்சிணியம் பாராமல் பெரியவனுக்கு செவி கொடுப்பது போல சிறியவனுக்கும் செவி கொடுக்க கடவீர்கள். மனிதன் முகத்திற்கு பயப்படுவீர்களாக. நியாய தீர்ப்பு தேவனுடையது. நல்ல கவனிக்கணும். உங்களுக்கு கடினமா இருக்கும் காரியத்தை என்னிடத்தில் நினைச்சீங்க கொண்டு வாருங்கள். என்ன சொல்லுகிறார்? நான் அதை கேட்பேன். ஆமென் சொல்லுங்க பாருங்க. உங்களுக்கு கடினமா இருக்கிற காரியத்தை என்ன செய்யணும்? என்கிட்ட என்ன பண்ணு? நீ கொண்டு வா. எப்படி கொண்டு போவீங்க? ஆண்டவர்கிட்ட உங்க காரியத்தை எப்படி கொண்டு போவீங்க? தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்படி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அநேக பரிசுத்தவான்களுக்கு, பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்களுக்கு, புதிய ஏற்பாடு பரிசுத்தவான்களுக்கு ஆண்டவர் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். கடினமா இருக்கிற காரியத்தை எல்லாம் அவர் லேசாக மாற்றி இருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கடினமா இருக்கிறதா? எந்த காரியம் உனக்கு ரொம்ப கடினமா இருக்கு? யோசித்து எதுவா இருந்தாலும், எதெல்லாம் மனுஷனால் கூடாதது, மனுஷனால் முடியாதது, இது நடக்காது, இது வராது, எதெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்களோ, ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு கடினமா இருக்கிற காரியத்தை நீ என்ன பண்ண? யார்கிட்ட கொண்டு வா? என்கிட்ட கொண்டு வா. நான் அதை என்ன செய்வேன்? கேட்பேன். சொல்லுங்க வாய்ட்டு. நான் என்ன பண்ணுவேன்? கேட்பேன். எப்படி கொண்டு போய் ஆண்டவர்கிட்ட? என்கிட்ட கொண்டு வான்னு சொல்றாரு. எப்படி கொண்டு போய்? ஜெபத்தின் மூலியமா ஆண்டவர் சமூகத்துல உட்காரணும். எந்த வாக்குத்தத்தத்தை இங்க இந்த காலை வேளையில உனக்கு ஆண்டவர் இங்க பேசுறாரோ, இந்த வசனத்தை இங்க மைண்ட்ல கொண்டு வரும். நம்மளாம் எப்படி மாதிரி பண்ணா, யாராவது ஒரு வார்த்தை சுருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்க, அது என்ன செய்ய மாட்டேன்? காலம் முழுதும் மறக்கவே. என்னை பார்த்து இவங்க இப்படி பேசிட்டாங்க, என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்க. இன்னும் சொல்ல போனா அவங்க 15 நிமிஷமா பேசியிருப்பாங்க, அரை மணி நேரமா பேசியிருப்பாங்க நம்மளை பார்த்து. அந்த அரை மணி நேரம் பேசுனது மைண்ட்ல என்ன இருப்பாங்க? அப்படியே இருக்கும், மறக்கவே மாட்டாங்க. என்னைக்கு கேட்டாலும் சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வசனம் என்ன பண்ண மாட்டோம்? நம்ம அது ஞாபகத்தை வைக்க மாட்டோம். ஆண்டவர் இன்னைக்கு உனக்காக எனக்காக தான் பேசுறாரு. உனக்கு கடினமா இருக்கிற காரியத்தை என்ன பண்ற? எங்கெங்கயோ கொண்டு போற.
எங்கெங்கயோ கொண்டு போய் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்குமான்னு கேட்கிற, அதுக்கு எங்கெங்கயோ எதிர்பார்க்கிற பலன் வருமானு. ஆண்டவர் சொல்றார், அப்படிலாம் கிடையாது. நீ என்ன பண்ண, என்கிட்ட கொண்டு வா. உனக்கு ஒரு ஜெபம் பண்ற பழக்கம் இருக்குமானால், முட்டி போடுற பழக்கம் இருக்குமானால், இல்ல அட்லீஸ்ட் கதவை பூட்டி ஆண்டவர் சமூகத்துல ஒரு மணி நேரம் அழுது செபிக்கிற பழக்கம் இருக்குமானால், நீ என்ன பண்ண, ஆண்டவர்கிட்ட சொல்லு. உபாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்க கொடுத்தீங்களே, ஐயாவோட பேசுறீங்களே, உனக்கு கடினமா இருக்கிற காரியத்தை என்கிட்ட கொண்டு வான்னு சொல்லி அதை எழுதியிருக்கிறது. ஆண்டவரே, எனக்கு இந்த காரியம் கடினமா இருக்கிறது, இதை உங்க சமூகத்தில் நான் கொண்டு வரேன். அப்படி நீ கொண்டு போகும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வாங்க, கேட்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் கேட்பார். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஏன் இந்த வார்த்தை தேவதூதன் மரியாதை பார்த்து சொல்ல வேண்டும்? மரியாதை பார்த்து சொல்லுகிறார், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. மரியாள் ஆண்டவரை அறியாதவர் எப்படி கர்ப்பவதியாக முடியும்? ஒரு திருமணமாகாத ஒரு பிள்ளை எப்படி இயேசு என்கிற குழந்தையை அவள் சுமக்க முடியும்? இது எப்படி ஆகும்? இது நடக்கவே நடக்காது, இது முடியவே முடியாது என்று தான் மரியாள் நினைத்தாள். மரியாள் மட்டுமல்ல, நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் அப்படிதான் பேசியிருக்கோம். ஆமென் சொல்லுவாங்க. அல்லேலூயா. அப்ப தேவனால் கூடாத காரியம் என்று சொன்னால், ஒன்றுமே இல்லை என்று சொன்னால், அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதை என்ன செய்யணும், அறிந்து கொள்ளணும். முதல்ல ஏதோ ஒரு ஆலயத்துக்கு வந்தேன், ஞாயிற்றுக்கிழமை வந்தேன், ஒரு 2 மணி நேரம் உட்கார்ந்தேன், ஆராதனை பண்ணேன், வார்த்தையை கேட்டேன், நல்ல அருமையா ஆண்டவர் பேசினார், அது போதும். வீட்டுக்கு போன உடனே ஆமென் என்ன பேசினாங்க யாரா கேட்டா, ஒண்ணுமே என்ன செய்யணும், வாயிலிருந்து ஒரு வசனம் என்ன ஆகுது, வராது. அதே நீ வீட்டுக்கு போகும்போது ரோட்ல யாராவது உன்னை பார்த்து ஏதாவது பேசிட்டா, வீட்டுக்கு போன உடனே ஏமா இப்படி, ஏப்பா இப்படி இப்படி பேசினாங்க, ஒன்றையும் மறக்குது. பார்த்து நம்ம சிந்தனை எப்படி பாரு. ஆமென். இன்னைக்கு இந்த வசனத்தை அப்படியே ஞாபகம் வச்சு நீங்க வீட்டுக்கு போகணும். அல்லேலூயா. அப்போ தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னு சொன்னா, அவர் எவ்வளவு வல்லமை உள்ள தேவன் என்பதை நீ அறிந்து, எவ்வளவு பவர் ஆஃப் த காட். ஆமென். எவ்வளவு வல்லமை உள்ள தேவன். அவர்தான் சொல்றாரு, ஒண்ணுமே கிடையாது. ஆதியாகம புஸ்தகத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், சர்வ வல்லமை உள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து என்ன சொல்றாரு, நீ பல ஜனக்கூட்டமாகும்படி உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணி. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எப்படி பேசுறார் பாருங்க. அவர் சொல்றார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆபிரகாமை பார்த்து சொல்றார். இன்னைக்கு உன்னை என்னைய பார்த்து ஆவியானவர் பேசுகிறார். தேவனால் எல்லாம் கூடும் என்றால் அவருக்கு ஒரு வல்லமை உண்டு. ஆமென் சொல்லுங்க. வல்லமை உள்ள தேவன். ஆமென். இந்த கடல் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த பீச்சுக்கு எல்லாம் போயிட்டீங்கன்னா, கடல்ல அந்த பீச்சான உட்கார்ந்து பாத்தீங்கன்னா, அந்த அலைகள் என்ன பண்ணுது சொல்லுங்க, வந்து வந்து போகுது, அடிக்குது. அதே கடல் அலைகள் ஒரு கப்பல் என்ன பண்ணு, உடைக்குது. ஆமென். எவ்வளவு வல்லமை பாருங்க. 10 பேர் குளிக்க போனா கூட அதுல 8 பேர் மூழ்கி சாகுறாங்க. எவ்வளவு வல்லமை பாருங்க அந்த கடல் அலைகளுக்கு. ஒரு கப்பலையே மூழ்கடிக்குது. எவ்வளவு வல்லமை பாருங்க. அல்லேலூயா. அந்த கடல் அலைகளுக்கு ஒரு வல்லமை. மின்சாரத்துக்கு எத்தனை பேருக்கு வல்லமை உண்டு நினைக்கிறீங்க? மின்சாரம் பார்த்துருக்கீங்களா? இந்த ட்ரெயின் ஓடுது பாத்தீங்களா? அந்த எலக்ட்ரிக் ட்ரெயின் மேல இருக்கிற கம்பியை நீங்க தொட்ட என்ன ஆவீங்க, அந்த ஸ்பாட்ல நீ கறி கட்டி ஆயிடுவேன். ஆமென்.
அந்த மின்சாரத்துக்கு வல்லமையை பாருங்க, புயல் காற்றுக்கு ஒரு வல்லமையை பாருங்க. ஆமென். புயல் காற்றுக்கு வல்லமை, மின்னலுக்கு உண்டான ஒரு வல்லமை, இப்படி எத்தனையோ வல்லமைகள் உண்டு. அதை எல்லாம் உருவாக்கினவருக்கு எவ்வளவு வல்லமை உண்டு. ஆமென் சொல்லுங்க. இதெல்லாம் படைத்தவருக்கு எவ்வளவு வல்லமை உண்டு. அதான் ஆபிரகாம் பார்த்து சொல்றார், ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை, ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் இல்லை. ஆபிரகாம் ஒரு சபிக்கப்பட்ட ஒரு தேசத்தில், விக்கிரகம் உள்ள தேசத்தில் வணங்கி கொண்டு பொம்மையை செய்து வியாபாரம் செய்கிற ஒரு தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆபிரகாமை பார்த்து சொல்றார், நான் யார் தெரியுமா? நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆமென். நம்ம நினைக்கிறது அவர் எவ்வளவு இதுதான் செய்வார், ஆண்டவர் இதுதான் செய்வார், இதுக்கு மேல செய்ய மாட்டார், இதுக்கு மேல நம்ம எங்க ஆசைப்படுறது. நம்மளா அவர் ஒரு தீர்மானம் பண்ணிருக்கோம், நம்மளே அவரை இந்த ஸ்டேட்டஸ்ல வச்சிருக்கோம், இவ்வளவுதான் செய்வார், இதுக்கு மேலாம் செய்ய மாட்டார். இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் முடியுமா? அல்லேலூயா. ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். யோசித்து பாருங்க, தேவனால் எல்லாம் செய்யக்கூடுமானால் அவருக்கு ஒரு வல்லமை உண்டு என்பதை நீ நான் நினைச்ச கூடாது, மறக்க கூடாது. அல்லேலூயா. உபாகம புஸ்தகத்திலே 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, உபாகம புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கலாம். நீ படிங்க. அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனாகிய கர்த்தர். சொல்லுங்க, எங்க இருக்கிறாரு? உங்க பக்கத்துல இருக்கிற கையை பிடிச்சு ஒருத்தர் ஒருத்தர் சொல்லுங்க, உங்க தேவனாகிய கர்த்தர். சொல்லுங்க, அழுத்தமா சொல்லுங்க. ஆமா, யாராவது தூங்கிட்டு இருந்தாங்கன்னா, ஆமா, ஒரு சில பேர் சோர்வுல உட்கார்ந்து இருப்பாங்க. அவங்க எண்ணங்கள் தான், பார்வை தான் இருக்கும், ஆனா அவங்களுடைய இறுதியெல்லாம் வேற இடத்துல இருக்கும், அவங்க சிந்தனை வேற இடத்துல இருக்கும், அவங்க துக்கத்துல இருப்பாங்க, ஏதோ ஒரு யோசனையில இருப்பாங்க. ஆமென். பக்கத்துல இருக்கிற கையை மறுபடியும் பிடிச்சி, ஆமா, ஒரு நசுக்கி, இப்ப பாரு அவங்க உணர்வு வரும் பாரு அவங்களுக்கு. ஐயோ, உங்களுடைய கையை கொடுத்தாரு. ஆமென். உங்களுக்கு நான் தனியா சொல்லணுமா? கையை பக்கத்துல கையை பிடிச்சி பிடுங்களா, ஒரு கையை கொடுங்களேன். ஆமா, ஸ்தோத்திரம். சர்ச்சை ஆராதனை முடிஞ்ச பிறகு ஒருத்தர் எத்தனை பேர் கையை கொடுத்து ஸ்தோத்திரம் பண்றது? கிடையாது. முடிச்ச உடனே அவெல்லாம் அப்படியே ஓடிட்டு போயிடுது. ஆமென். பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, உன் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிறார். சொல்லுங்க, உங்களுக்குள்ள இருக்கிறார். அவர் வல்லமையும் பயங்கரமானது. அல்லேலூயா. யோசித்து பார், வல்லமையும் பயங்கரமான தேவன். நீங்க நம்ம என்ன செய்யறோம்னா, பிசாசு விதமா இருப்பான், பயங்கரமா இருப்பான் சொல்லுவோம். பிசாசு அப்படியே பயங்கரமா இருப்பான். அவன் கிடையாது பயங்கரம். ஆமென் சொல்லுங்க. வல்லமையும் பயங்கரமானவர் யாரு? நம்ம ஆண்டவர் தான். அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். இந்த மாதம் உங்களுக்கு என்ன செய்யணும்? இந்த வருஷத்துல நீ என்ன நினைக்கிற? எந்த காரியம் வாய்க்கணும்? வேலையா, படிப்பா? சொல்லு, எந்த காரியம் வாய்க்கணும்? ஆமென். அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. இருக்கிறார் உங்களுக்குள்ள. உங்களுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரா? வேற யார் இருக்காங்க? உங்க இருதயத்துல யார் இருக்கிறார்? உங்க இருதயத்துல ஆண்டவருக்கு இடம் கொடுத்திருக்கீங்களா? அல்லேலூயா. அப்ப கவனிங்க, யாத்ரா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளும் போது இங்க நடக்கிற ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். எகிப்து தேசத்திலே 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள், 430 வருஷம் எகிப்து தேசத்தில் அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள், அவருடைய கூக்குரல், அவருடைய பெருமூச்சை ஆண்டவர் கேட்கிறார். ஒவ்வொரு நாட்களும் அவர்கள் ஜெபித்து அழுது 10 தலைமுறைக்கு மேலாக அந்த சந்ததி ஜெபித்துக் கொண்டே இருக்கு. ஆண்டவரே எங்களை ரட்சியும், ஆண்டவரே எங்களை விடுவியும். இந்த எகிப்து தேசத்திலே நாங்கள் அடிமையா இருக்கிறோம். இங்க எகிப்து தேசத்திலே நாங்கள் கொத்தடிமையா இருக்கிறோம். இந்த எகிப்து தேசத்திலே நாங்கள் பட்டினியா இருக்கிறோம். இந்த எகிப்து தேசத்திலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் வேதனைப்படுகிறோம்.
அல்லேலூயா. அவர்களுக்கு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, ராத்திரி பகலுமாய் வேலை செய்யத்தக்க ஒரு சூழ்நிலை, உரிய வருமானம் இல்லை, அவர்களுக்கு ஏற்ற உணவு இல்லை, நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை. இப்படிப்பட்ட அந்த ஜனங்களுடைய கூக்குரலை ஆண்டவர் கேட்டார். ஆமென் சொல்லுங்க. 430 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் இல்லை. தேவச்சனமே, இன்னைக்கு உனக்கு அப்படி இருக்கா? யோசித்து பாரு. அப்படி இருக்கிறியா? நான் வருஷ கணக்கில் நான் அப்படிதான் இருக்கிறேன். நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் என் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றமே இல்லை. நான் பிறந்ததே, நான் ஏன் பிறந்தேன் நினைக்கிறேன். என் பிறந்த நாள் ஒரு சபிக்கப்பட்ட நாள். நான் ஏன் உயிரோடு இருக்கிறேன் எனக்கு தெரியல. ஆமென். அப்படிப்பட்ட சூழ்நிலை நீ இருப்பாயானால் இன்னைக்கு ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு. ஆண்டவர் உன் பெரும் மூச்சை கேட்பார். ஆமென் சொல்லுங்க. இந்த பெரும் மூச்சுன்னு என்ன தெரியுமா உங்களுக்கு? இந்த சின்ன பிள்ளைங்க அடிச்சிட்டீங்கன்னா அந்த பிள்ளைங்க அழுவும் போது நீங்க பாத்தீங்களா எப்படி அழுவும் தெரியுமா? தேம்பி தேம்பி இந்த பெரும் மூச்சை விட்டு அப்படியே விக்கல் எடுத்து நமக்கே பயமாயிடும். ஆமென் சொல்லுங்க. உடனே அந்த பொருளை ஏதாவது நம்ம பிடிக்கிட்டோம்னா ஒரு அவ்வளவுதான், உடனே அந்த பொருளை வாங்கி கொடுத்துருவோம், இல்ல கையில கொடுத்துருவோம். ஆமென். இப்படி அந்த பெருமூச்சு, இப்படிப்பட்ட அந்த ஒரு பெருமூச்சு நம்ம உங்களுக்கு இருக்குமானால் ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து, ஆண்டவரே இனி நீங்க விட்டு, உங்களை விட்டா எனக்கு யாருமே இல்லை, நான் வருஷ கணக்குல இருக்கிறேன் என்று சொல்லி பல பிரச்சனை, பல அடிமைத்தனம், பல போராட்டத்துல நீ இருந்தாலும் இஸ்ரவேல் ஜனங்களை போல நீ பெரும் மூச்சோடு நீ வேண்டுதல் செய்வாயானால் ஆண்டவர் உன் கூக்குரலை கேட்பார். ஆமென் சொல்லுங்க. நீ மனுஷங்கிட்ட போய் என்னதான் நீ அழுதாலும், மனுஷங்கிட்ட அழுது உன் கஷ்டத்தை இவங்க கிட்டயா அவங்க கிட்டயா இவங்க கிட்டயா 4 வீடுக்கு நீ போய் சொன்னாலும் அந்த நேரத்துல ஐயோ பாவம் சொல்லுவாங்க. ஆமென் சொல்லுங்க. அடுத்த நிமிஷமே உன்னை மறந்துடுவாங்க. அல்லேலூயா. ஆனா தேவன் அப்படி அல்ல. இங்க பார்க்கிறோம் யாத்ராம் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களானால் அங்கு 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை சொல்லுங்க, அவர்கள் இடுகிற கூக்குரலை நான் கேட்டேன். ஆமென் சொல்லுங்க. கூக்குரலை நான் கேட்டேன், அவருடைய பெருமூச்சை நான் கேட்டேன், அவருடைய கண்ணீரை நான் கண்டேன், அவருடைய வேதனையை நான் கண்டேன். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உனக்கு அந்த கூக்குரல் இருக்கா? ஆமென். உனக்கு அந்த அழுகை இருக்கா? உனக்கு அந்த பெருமூச்சு இருக்கா? எத்தனை வருஷம் நீ வேதனையில் இருக்கிற? எத்தனை வருஷம் நீ வேதனையில் இருக்கிற? யோசித்துப்பா. எத்தனை வருஷம் நீ கஷ்டப்பட்டு இருக்கிற? ஓ இந்த பிரச்சனை, ஓ அந்த பிரச்சனை, உன் பிள்ளைக்காக, உன் குடும்பத்துக்காக, உன் வருமானத்துக்காக, உன் தேவைக்காக ஏதோ ஒரு காரியத்திலே நீ மாட்டிக்கொண்டிருப்பாயானால், அதிலிருந்து உனக்கு விடுதலை இல்லாதபடி வாழ்ந்து கொண்டிருப்பாயானால் இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு வார்த்தையை கொண்டு பேசுகிறார். உனக்கு கடினமா இருக்கிற காரியத்தை என்ன பண்ணு? என்கிட்ட கொண்டு வா. ஆமென் சொல்லுங்க. நான் கேட்பேன். ஹல்லேலூயா. நான் கேட்பேன். இங்க 7ஆம் வசனம் சொல்றார், அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரத்தை நான் பார்த்து ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரல் என்ன செய்ய நான் கேட்பேன். ஹல்லேலூயா. என் ஜனத்தின் உபத்திரம். ஆண்டவர் உன்னையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், என் ஜனம் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என் ஜனம் என்று சொல்லுகிறார். உன்னை பார்த்து உன் சொந்த பந்தம் மறந்து போகலாம். உன்னை ரோட்ல அப்படி பார்த்தா உன்னை டக்குன்னு திரும்பிக்கலாம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். உன்னை பார்த்து என் சொந்தம் சொல்ல வெட்கப்பட்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ என் ஜனம். ஆமென் சொல்லுங்க. நீ என் ஜனம். ஹல்லேலூயா. நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், ஓ ஒருவேளை நீ ஆலயத்துக்கு வருவதை நிறுத்தி விட்டாலும், என்னை விட்டு பின்வாங்கி போனாலும், ஆண்டவரை விட்டு தூரமாய் போனாலும், ஜெபிக்க மறந்தாலும், எந்த சூழ்நிலைகள் நீ இருந்தாலும் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ யார் எனக்கு? நீ என் ஜனம். ஆமென் சொல்லுங்க. நீ என் ஜனமா இருக்கிறாய், ஆனால் உன் உபத்திரத்தை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் உபத்திரத்தை பார்த்து கொண்டே இருக்கிறார். வருஷ கணக்கில் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். உன் வியாதியை வருஷ கணக்கிலே பார்த்து கொண்டிருக்கிறார். உன் கண்ணீரை வருஷ கணக்கிலே பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உன் கடன் பிரச்சனையை ஆண்டவர் வருஷ கணக்கிலே பார்த்து கொண்டிருக்கிறார். பார்த்து கொண்டிருக்கிறவர் என்ன செய்கிறார்? உன் கூக்குரல் வருமா என்று கேட்கிறார். ஆமென் சொல்லுங்க. உனக்கு ஒரு கூக்குரல் வருமா? உனக்கு ஒரு கண்ணீர் வருமா? உனக்கு ஒரு பெருமூச்சு
பெருமூச்சு வருமா, நீ கதவை பூட்டி உபவாசம் எடுத்து என் சமூகத்திலே நீ அமர்ந்து கண்ணீரோட நீ அழுது என்னை கூப்பிடுவாயானால் உன் கூக்குரலை நான் கேட்பேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன் தாய் கேட்டாலும், உன் தகப்பன் கேட்காவிட்டாலும், உன் சொந்த பந்தம் கேட்காவிட்டாலும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார், இந்த நாளிலே நான் அதை கேட்பேன். ஹல்லேலூயா. அன்னைக்கு பெருமூச்சோடு அவர்கள் கண்ணீர் விட்டு அழுது அழுது இரவும் பகலும் அந்த தேசத்திலே அந்த எகிப்தின் பார்வோன் ராஜாவுக்கு வேலை செய்து கொத்தடிமைகளாய் காணப்பட்டார்கள். ஹல்லேலூயா. நிரந்தரமான தூக்கம் இல்லை. நினைச்ச நேரத்தில் தூங்க முடியாது, நினைச்ச நேரத்தில் சாப்பிட முடியாது, நினைச்ச இடத்துக்கு வெளியே போக முடியாது. அவர்கள் அடிமைகளாய் காணப்பட்டார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை பிசாசானவன் உன்னை அப்படிதான் வச்சிருக்கிறான். சில நேரத்தில் நீ இந்த காரியத்தை எப்படி இருக்கணும், நீ அடிமையா இருக்கணும். எப்படி இருக்கணும்? அடிமையா இருக்கணும். சில பேர் ஜெபம் பண்ணாமே இருக்கீங்க பாத்தீங்களா, அதுவே நீ செய்யற பெரிய அடிமை. யாருக்கு அடிமை? நீ யாருக்கு அடிமையா இருக்கிற? ஜெபம் நீ பண்ணாம இருந்தனா நீ யாருக்கு அடிமையா இருக்கிற? அதெல்லாம் போதும். முதல் சிறையிருப்பு உனக்கு அதுதான். அந்த முதல் சிறையிருப்பு வெளியே வா. முதல்ல ஜெபம் பண்ண கத்துக்கோ. ஆண்டவர் சமூகத்துல உட்கார கத்துக்கோ. ஆமென். ஒரு நாள் உபவாசம் லீவ் போட்டு உபவாசம் எடு. ஆலயத்துல 3ஆவது வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம் வைக்கிறோம். எங்களோட நீங்க சேர்ந்துக்குங்க. நம்ம எல்லாம் ஒருமனப்பட்டு உபவாசம் எடுப்போம். ஒரு வயிறு இல்ல, 2 வயிறு இல்ல, இத்தனை வயிறு சேர்ந்து உபவாசம் எடுத்து கரத்தை தட்டி கூக்குரல் விட்டு ஆண்டவர் நோக்கி கூப்பிடும் பொழுது தேவன் எப்படி இறங்காமல் இருப்பார்? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி உங்களுக்கு பதில் கொடுக்காமல் இருப்பார்? ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவச்சனமே, அவர் சொல்லுகிறார், அவர்கள் இடுகிற கூக்குரலை நான் கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். சொல்லுங்க, வாய்த்தரு சொல்லுங்க. அவர்கள் இடுகிற கூக்குரல். ஆமென் சொல்லுங்க. அவர்கள் இடுகிற வேதனைகள். இன்னைக்கு 2 காரியத்தில் இருப்பாயானால் 3 காரியம். 1, உனக்கு காரியம் வாய்க்காதபடி இருக்கலாம். 2வது, உனக்கு கூக்குரல் பெருமூச்சு இருக்கலாம். 3வது, உனக்கு வேதனை இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கேட்பேன். ஆமென் சொல்லுங்க. அவர் கேட்பார். ஹல்லேலூயா. வாசிக்கிற 8வது வசனம், அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலை ஆக்கவும். வாசிங்க. அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பெருமூச்சை கேட்கிற ஆண்டவர் பார்க்கிறவர் அல்ல. உன் கண்ணீரை பார்த்தது சும்மா இருக்கிறவர் அல்ல. உன் பெருமூச்சின் ஜெபத்தை கேட்டு அதை செவியை திருப்புகிற ஆண்டவர் அல்ல. அவர் சொல்லுகிறார், உன் ஜெபத்தை நான் கேட்கிறேன். ஆமென். உன் ஜெபத்தை நான் கேட்கிறேன். சங்கீதம் 65:2 அவர் சொல்லுகிறார், ஜெபத்தை கேட்கிறவரை மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். உம்மிடத்தில் வருவார்கள். ஜெபத்தை கேட்கிறவர் அவர். உன் கூக்குரலை கேட்கிறவர். உன் கண்ணீரை பார்க்கிறவர். உன் வேதனைகளை அவர் அறிந்திருக்கிறார். நீ ஜெபிக்க ஜெபிக்க உன் கூக்குரலை கேட்டவர் என்னமா செய்யறார் தெரியுமா? உன்னை விடுதலை ஆக்குகிறார். ஆமென் சொல்லுங்க. என்ன பண்றாரா? விடுதலை ஆக்குகிறார். யாருடைய கைக்கு? யாருடைய கைக்கு சொல்லுங்க. ஆமா, எகிப்தினுடைய கைக்கு அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை ஆக்கினார். இன்றைக்கு உன்னை யாருடைய கைக்கு விடுதலை ஆக்கணும்? எல்லாம் கவனி முடிவெடுக்க பார்க்கலாம். எல்லாம் கவனிக்கிறீங்களா? யாருடைய கைக்கு? யாருடைய கைக்கு? பிள்ளைங்க அங்க போயிட்டு இருக்காங்க பாருங்க, உட்கார ஓரமா. ஆமென். யாருடைய கைக்கு விடுதலை ஆக்கணும் சொல்லுங்க. உங்களை யாருடைய கைக்கு விடுதலை ஆக்கணும்? அல்லேலூயா. யாருடைய கைக்கு விடுதலை ஆக்கணும் சொல்லுங்க. உங்களுக்கு யார் விரோதமா இருக்கிறார்? உங்களை யாருடைய கைக்கு உன்னை விடுதலை ஆக்கணும்? இன்னைக்கு ஒரு முடிவு எடு, ஒரு தீர்மானம் எடு. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் விடுதலை ஆக்குவார். உன்னை விடுதலை ஆக்குவார். அவர் சொல்லியிருக்கிறார். அந்த கூக்குரலை கேட்டு, அந்த ஜெபத்தை கேட்டு, அந்த கண்ணீரை கேட்டு, அந்த பெரும் மூச்சை அவர் கேட்டு, அவர் சொல்லுகிற வார்த்தையை அங்க பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், அங்க 7 ஜாதிகள் அங்கு கானான் தேசத்திலே கூடியிருந்தார்கள். அல்லேலூயா. எத்தனை ஜாதிகள்? 7 விதமான ஜாதிகள். அவர்கள் அந்த கானானை ஆண்டு கொண்டிருந்தார்கள், ஆளுகை செய்து கொண்டிருந்தார்கள். அங்குதான் செழிப்பான ஒரு தேசம். அது பாலும் தேனும் ஓடுகிற ஒரு செழிப்பான தேசம். அந்த தேசத்திலே இஸ்ரவேல்
ஜனங்களை கொண்டு போய் விட ஆண்டவர் விருப்பப்படுகிறார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை அவர் எப்படிப்பட்ட இடத்திலே கொண்டு போய் வைக்க விரும்புகிறார் என்று சொன்னால் செழிப்பான இடத்திலே கொண்டு போய் வைக்க விரும்புகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். ஒரு செழிப்பான இடத்திலே கொண்டு போய் வைக்க வேண்டும் என்று அவருடைய விருப்பம். ஆமென். நீ நினைப்ப நான் இங்கதான் இருக்கணும், நான் இங்கதான் இருக்கணும், எனக்கு இந்த இடம் தான் பிடிச்சிருக்கு, எனக்கு அந்த இடம் தான் பிடிச்சிருக்கு நம்ம நினைக்கலாம். ஆனா ஆண்டவருடைய திட்டம் அது அல்ல. என் வழி உன் வழி அல்ல, என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல. ஆண்டவர் செழிப்பான இடத்திலே கொண்டு போய் விட அவர் தீர்மானம் பண்ணினார். இஸ்ரவேல் ஜனங்கள் கண்ட அந்த 430 வருஷம் உபத்திரத்தை பார்த்து இன்னைக்கு ஒருவேளை நீ எத்தனை வருஷம் உபத்திரப்பட்டு கொண்டு இருக்கிறாயோ ஆண்டவர் உனக்கு ஒரு செழிப்பை வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உனக்கு ஒரு விடுதலையை வைத்திருக்கிறார், உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். நீ அடிமைத்தன வாழ்க்கை உன்னை விட்டு போக போகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன் கண்ணீர் உன்னை விட்டு போக போகிறது, உன் கஷ்ட நஷ்டம் உன்னை விட்டு போக போகிறது. ஆண்டவர் இன்னைக்கு உன்னை பார்த்து தான் பேசுகிறார். அல்லேலூயா. உன் செழிப்பான இடத்துல கொண்டு போய் விடணும். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அந்த 7 ஜாதிகள் அந்த கானான் தேசத்தை ஆளுகை செய்து கொண்டிருந்தார்கள். அது செழிப்பான தேசமா இருந்தது, பாலும் தேனும் ஓடுகிற தேசமா இருந்தது. அந்த தேசத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு போய் விட வேண்டும் என்று ஆண்டவர் தீர்மானம் பண்ணினார். அவர் தீர்மானம் பண்ணினால் யாரும் தடை செய்ய முடியாது. ஆமென் சொல்லுங்க. வாய்த்தது காரணம் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எல்லா சிந்தனையில வரீங்க, பேசும்போது இங்க பாருங்க, வசனத்தை வாசிக்கும் போது அங்க பாருங்க. எங்க போன் பார்க்கிற நேரமே கிடையாது. அல்லேலூயா. செழிப்பான இடத்துல உன்னை கொண்டு போய் விட அவர் தீர்மானம் பண்ணினார். ஆனால் தீர்மானம் பண்ணும் பொழுது அந்த கானான் தேசத்திலே 7 ஜாதிகள் இருந்தார்களாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர்கள் அந்த இடத்தை ஆளுகை செய்தார்கள். அந்த இடத்தை அவர்கள் காலி செய்வது சாதாரண விஷயம் கிடையாது. மனுஷரால் அந்த 7 ஜாதி ராஜாக்களை ஜெயிக்க முடியாது. ஆண்டவர் தீர்மானம் பண்ணினார். என்ன தீர்மானம் பண்ணினார்? அங்க எழுதியிருக்கிறது, தேசத்தில் கொண்டு போய் சேர்க்க இறங்கினேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சேர்க்க இறங்கினேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு ஒருவேளை உனக்கு ஆண்டவர் செழிப்பான ஒரு தேசத்தை வைத்திருக்கிறார், ஆசீர்வாதமான ஒரு காரியத்தை உனக்கு வைத்திருக்கிறார். நீ முழுமையாய் அவரை நம்பு. ஆமென் சொல்லுங்களேன். முழுமையாய் ஒரு ஜெபம் பண்ணு, முழுமையாய் அவர் சமூகத்துல 1 மணி நேரம் காத்திரு. 1 மணி நேரம் காத்துரு. ஒரு வேலைக்காக 1 மணி நேரம் நம்ம போய் காத்திருக்கிறோமா இல்லையா சொல்லுங்களேன். ஒரு வேலை ஒருத்தர் தரேன்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு இன்டர்வியூல போய் 1 மணி நேரம் காத்திருக்கிறோம். இன்னும் எங்க காத்திருக்கிறோம்? பஸ் ஸ்டாண்டுக்கு போனா என்ன பண்றோம்? 1 மணி நேரம் காத்துறோம். இன்னும் ஹாஸ்பிட்டலுக்கு போனா சீஃப் டாக்டர் வரணும், என்ன பண்றோம்? அப்பாயின்மெண்ட் போட்டு காத்திருக்கிறோம். ட்ரெயினுக்கு காத்திருக்கிறோம். ஃபிளைட்டுக்கு 2 மணி நேரம் முன்னாடியே போகணுமா? இதுக்கெல்லாம் நம்ம காத்திருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சமூகத்துல என்ன செய்யறதில்ல, ஒரு 1 மணி நேரம் என்ன பண்றதில்ல, அப்படியே அமர்ந்து தேவனோட பேசுவது நமக்கு என்ன இல்லை, விருப்பம் இல்லாதபடி இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் தேவன் என்ன செய்ய முடியல, நமக்கு எதையுமே செய்ய அவருக்கு என்ன இல்லை, விருப்பம் இல்லாம இருக்கு. அல்லேலூயா. நமக்கு அவருக்கு செய்யணும் விருப்பம் இருக்கு. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? நம்முடைய பெருமூச்சு நம்ம பார்க்கறதெல்லாம் மனுஷனை தான் பார்க்கிறோம். மனுஷங்கிட்ட தான் இல்ல